அப்போ கையில் ₹1 இல்லைனாலும் கனவு இடத்த வாங்க முடியும். கண்டிப்பா சார். அதுவும் வந்துட்டு ஆல் பேங்க் டைப் இருக்கு. HDFC பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, SBI பண்றாங்க, டாடா கேபிட்டல் பண்றாங்க. ஆல் பேங்க்ல நம்ம டைப் இருக்கு. எதுல வேணாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு நம்ம எந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வாங்கல. PLC காஸ்ட் கிடையாது நம்ம கிட்ட. ஒரு கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஈஸ்ட் ஃபேசிங்னா ஒரு காஸ்ட் போடுவாங்க, நார்த், பட் அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணல சார். GST காஸ்ட் கிடையாது நம்ம கிட்ட. என்ன மேடம் சொல்றீங்க? ஒன்லி பேசிக் காஸ்ட் மட்டும் தான். கார் கொடுத்துருக்கோம், உள்ள சின்ன ஒரு கிளப் ஹவுஸும் கொடுத்துருக்கோம் சார். எஸ், நம்ம வில்லா ஆர்டர் எடுத்திருக்கோம் சார். வில்லா ஆர்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 20+ வில்லா ஆர்டர்ஸ் எடுத்திருக்கோம். உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு கிட்ஸுக்காக பேசிக் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்கோம். உள்ள ஸ்விம்மிங் பூலு, கிளப் ஹவுஸ், பார்க் எல்லாமே சேர்ந்து. எஸ், அங்க வண்டர்லா வரப்போகுது. ஓகே, ஆமா, வண்டர்லா தீம் பார்க். எஸ் சார். அது இல்லாம நமக்கு DTCP அப்ரூவல் இருக்கு நம்ம ப்ராஜெக்ட். இந்த லொகேஷன் எல்லாமே வந்து CMDAக்கு கன்வெர்ட் ஆக போகுது. அப்பெல்லாம் நம்மளால இந்த பட்ஜெட்ல CMDAக்கு கன்வெர்ட் ஆகுனா இந்த பிரைசிங் நம்மளால டெஃபினட்டா வாங்க முடியாது சார். ஓகே, ஸோ இப்போ மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது, அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமா? எஸ், தாராளமாக ஆக்சஸ் பண்ணலாம். நமக்கு வந்து கேளம்பாக்கம் டு நமக்கு சிறுசேரி போகிற ரூட் எல்லாமே நமக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி தான். கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ₹100 நெகோஷியபிள் கொடுப்போம் சார். அது ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். அப்போனா ஆல்மோஸ்ட் ₹1.5 லட்சம் கிட்ட என் மக்களுக்காக. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்துருவீங்க. ஆமாங்க, நான் கேளம்பாக்கம் வந்திருக்கேன். கேளம்பாக்கம் நியர்பையில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட், எல்லாரும் ஒரு பட்ஜெட்டான வேலையில் தேடிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம யார் இன்வைட் பண்ணியா பார்த்தீங்கன்னா JVP ஹவுசிங், அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் போனீங்கன்னா நம்ம திருப்பூர் OMRல இருக்கேன் நான் கரெக்டாக. ஸோ இங்கேருந்து மெட்ரோவோட கனெக்டிவிட்டி நம்ம நியர்பையில் வரப்போகுது. ஸோ இப்போ என் பின்னாடி ஆப்போசிட்டில் இருக்குல்ல, இதுலேருந்து நியர்பையில் நம்ம சைட்டை போய் ரீச் ஆயிடலாம். இது வந்து நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். பஸ்ஸுங்களாம் வந்து நின்றுட்டு போகிற மாதிரி பஸ் ஸ்டாப் வந்து ஆப்போசிட்லேயே தாங்க இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு பட்ஜெட்டான விலையில் இடம் ப்ளஸ் வீடு எல்லாமே வாங்க முடியும். ஸோ இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாமே சைட்டில் போயிட்டு நம்ம நவிஷா மேடம் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, ஃபைனலாக நம்ம சைட்டு ரீச் ஆயிடுச்சு. கேளம்பாக்கத்தில் எல்லாரும் ஒரு பட்ஜெட்டான இடமாகவும் அது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் ப்ராஜெக்ட் கேட்டிருந்தீங்க. அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம யாரும் இன்வைட் பண்ணியா பார்த்தீங்கன்னா JVP ஹவுசிங்ல இருந்து. ஸோ நம்ம கூட நபிஷா மேடம் இருக்காங்க, GM. ஸோ மேடம் எப்படி மேடம் இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? சூப்பராக இருக்கேன் மேடம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு? கேளம்பாக்கத்தில் யாருமே தர முடியாத விலையிலையும் ஆன் ரோட் சைட்டு வண்டிங்களாம் போதில்ல, இந்த மாதிரி ஆன் ரோட் சைட்லையும் நீங்கள் இடம் தரதா சொன்னீங்களே. நம்ம ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள். இந்த இடத்துல இடம் வாங்குறது மூலிமா என்ன பெனிஃபிட் ஆகும்? எஸ் சார், நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா JVP ஹவுசிங் சார், ஜெய் வராஹி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டடாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கேளம்பாக்கம் லொக்கேஷன். உங்களுக்கு கேளம்பாக்கம் தான் உங்களுக்கு வண்டலூர் டு இது வந்து OMR போகிற ரோட்டில் இருக்குது. கேளம்பாக்கம்லேருந்து நமக்கு அக்ஷயா ஜுவல்லரி அப்பார்ட்மெண்ட் இருக்கும் சார். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் நம்மளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லேயே தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. தென் வந்து நம்ம சைட் சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கூல்ஸ், சரௌண்டிங்ஸை விட நம்ம சைட் ஆப்போசிட்லேயே பிலாபேங்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, மில்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. நீங்கள் நம்ம சைட் என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் ஹப்பே நிறையவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, பியூர்லி ரெசிடென்ஷியல் சைட் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். தென் நம்ம ப்ராஜெக்ட் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கேளம்பாக்கம் ரோட்லேருந்தும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரோடு வந்து நமக்கு வந்து கூடுவாஞ்சேரி ரோடு போய் கனெக்ட் ஆகுது. ரோடு வழியா GST கூடுவாஞ்சேரியோட போய் கனெக்ட் ஆகுது. ஸோ ஆக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆக்சஸ் இருக்கு. சைட் வந்து நமக்கு மிடில் இருக்கு சார். இதில் இங்கேருந்து சிறுசேரி ஐடி பார்க் எவ்வளோ தூரம் மேடம்? ஸோ சிறுசேரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம் சார். ஓகே, ஸோ இப்போ மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது, அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமா? எஸ், தாராளமாக ஆக்சஸ் பண்ணலாம். நமக்கு வந்து கேளம்பாக்கம் டு நமக்கு சிறுசேரி போகிற ரூட் எல்லாமே நமக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி தான். கேளம்பாக்கமே நமக்கு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் சிறுசேரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் சிறுசேரி போயிடலாம். அது மட்டும் கிடையாது, நமக்கு எப்பவுமே வந்து எந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதோ அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காமே டெவலப்மெண்ட் ஆகிடும். ஒன்ஸ் அப்பான்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா நமக்கு கோயம்பேடில் அந்த அளவுக்குலாம் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை சார். அண்ட் திருமழிசையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ ஏன் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அங்கே வருது, மெட்ரோ. ஸோ அதே தான் சேம் நம்மளுக்கும் இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு மெட்ரோ வரப்போகுது, கேளம்பாக்கம் அண்ட் சிறுசேரி அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்தோடைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரனால இது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சார். வேற என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது மேடம் மெட்ரோ தவிர்த்து இங்கே வேற சார்? அது மட்டும் கிடையாது சார். நம்ம OMR பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா பூஞ்சேரின்ற லொக்கேஷனில் ஜாப்பனீஸ் சிட்டி கரண்ட்டாக வந்துட்டு உள்ள வந்து நிறைய பில்டர்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை தாண்டி இப்போ என்ன மெயினாக வந்திருக்கு அப்படின்னா யமஹா வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இது உள்ள சைனிங் கொடுத்துருக்காங்க சார். ஓ சூப்பர். ஸோ அதனால சென்னையில் இருக்க அந்த சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து எல்லாமே இந்த பக்கம் மூவ் ஆன் பார்க்க போகுது சார். இது இல்லாமல் பூஞ்சேரி இன்னொரு கனெக்டிவிட்டி இங்கே வருதுல்ல? எஸ் சார், எஸ் எக்ஸாக்டாக கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதனால நமக்கு என்னன்னு பார்த்தோன்னா சிட்டிக்குள்ள நம்மளால டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஒரு பெரிய ஒரு
ப்ளஸ் இருக்கு நமக்கு. ஓகே, நீங்க இப்போ கனெக்டிவிட்டி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டீங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்குனா என்ன இருக்கு சார்? என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ராக்கி சினிமாஸ் ஓப்பன் பண்றாங்க சார். ராக்கி சினிமாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்கள் கேள்விப்படாத நேமே இல்ல அது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ராக்கி சினிமாஸ் நம்ம ரீச் ஆயிடலாம். அது மட்டும் கிடையாது, திருப்போரூர் நமக்கு இங்க இருந்து ரொம்ப நியர்பை தான், வித்தின் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். நமக்கு இன்னொரு ரோடு கனெக்டிவிட்டி வழியா போனீங்க அப்படின்னா அங்க வண்டர்லா வரப்போகுது. ஓகே, ஆமா வண்டர்லா தீம் பார்க். எஸ் சார். அது இல்லாம நமக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கு நம்ம ப்ராஜெக்ட். இந்த லொகேஷன் எல்லாமே வந்து சிஎம்டிக்கு கன்வெர்ட் ஆக போகுது. அப்பெல்லாம் நம்மளால இந்த பட்ஜெட்ல சிஎம்டிக்கு கன்வெர்ட் ஆகனா இந்த பிரைசிங் நம்மளால டெஃபினட்டா வாங்க முடியாது சார். ஓகே, சூப்பரான விஷயமா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல மக்களே, இங்க வந்து கவர்மெண்டோட பொட்டானிக்கல் கார்டனும் வரப்போகுது அந்த 800 ஏக்கர்ல. ஸோ அதோட ப்ராஜெக்டும் போயிட்டு இருக்கு ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் சைடில் கேளம்பாக்கம் சரௌண்டிங்கில் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் தெரிய வந்திருக்கும். ஸோ இல்லைனா இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேடம், இப்போ நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்க. டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே சொன்னீங்க, சூப்பராக இருந்துச்சு. சைட்டில் என்னென்னலாம் பண்ணிருக்கோம் மேடம்? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஆன் ரோட்னா கவர்மெண்ட் ரோடே பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. ஓகே, சைட் உள்ள என்ட்ரு ஆகும்போது நம்ம 24 ஃபீட் நம்ம ரோடு கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோட். எஸ், பிளாக் டாப் ரோட், பியூட்டிஃபுல் பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு, அவென்யூ ட்ரீஸ் இருக்கு. 3 ஃபேஸ்ல இபி லைன் நம்ம இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துடுறோம் இதுலயே. ஓகே, அண்ட் வந்து சிசிடிவிஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அண்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு நம்ம எந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வாங்கல. பிஎல்சி காஸ்ட் கிடையாது நம்ம கிட்ட. ஒரு கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஈஸ்ட் ஃபேசிங்னா ஒரு காஸ்ட் போடுவாங்க, நார்த், பட் அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணல சார். ஜிஎஸ்டி காஸ்ட் கிடையாது நம்ம கிட்ட. என்ன மேடம் சொல்றீங்க? ஒன்லி பேசிக் காஸ்ட் மட்டும் தான். ஜிஎஸ்டி இல்ல, பிஎல்சி இல்ல. எஸ், இது ரெண்டுமே ஒரு கம்பெனில போகும்போது இருக்கான்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த பிரைஸ் மட்டும் சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து ஆட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு லோன் போறீங்கன்னா அந்த டைம்ல ஆட் ஆன் பண்ணும்போது பேமெண்ட் வச்சிருப்போம், இந்த பேமெண்ட்ல முடிச்சிடலான்ட்டு. ஆனா இந்த சார்ஜஸ்லாம் ஆட் ஆகும்போது அது கொஞ்சம் பேர்டனா இருக்கும். அதையும் இல்லாம சூப்பரா பண்றீங்க. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, யாரும் அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர முடியாது. ஸோ கேட்டு போட்டு இங்கே கிராண்டான ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, எனி டைம் செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸோட இங்கே இருக்கும். சைட்டை நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் வைக்க மேடம்? எஸ் சார், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கு சார். ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டாம், 2 என்ட்ரன்ஸுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கொயர் ஃபீட் இப்போ என்ன அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஏன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது ஒரு நார்மலான 2 BHK 3 BHK கட்டுறதுக்கான ஒரு சூப்பரான உங்களுக்கு லே அவுட்டுங்க. ஸோ அது பொசிஷனில் நீங்கள் 1200 வாங்குற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடை கட்ட முடியும். அந்த மாதிரி இடமா தான் இப்போ இங்கே நிறைய இருக்குது அவைலபிலிட்டி. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்க் அவைலபிள் இருக்கா மேடம்? எஸ் சார், கண்டிப்பாக. நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் இல்லையா கிளைண்ட்டுக்கு, பார்க் கொடுத்துருக்கோம், உள்ள சின்னதாக ஒரு கிளப் ஹவுஸும் கொடுத்துருக்கோம் சார். ஓ எஸ், நம்ம வில்லா ஆர்டர் எடுத்திருக்கோம் சார். வில்லா ஆர்டர்ஸே பார்த்தீங்கன்னா 20+ வில்லா ஆர்டர்ஸ் எடுத்திருக்கோம். உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு கிட்ஸுக்காக பேசிக் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்கோம். உள்ள ஸ்விம்மிங் பூலு, கிளப் ஹவுஸு, பார்க்கு எல்லாமே சேர்ந்து. எஸ் எஸ். ஸோ இதை வந்து கேட்டட் கம்யூனிட்டி தான் நான் நினச்சேன். ஆனால் இது ஒரு மெகா டவுன்ஷிப்பாகவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ சூப்பரான விஷயமா இருக்குது. ஸோ இந்த இடத்த கேளம்பாக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு 6000 5000 அபோவ் தான் மேடம் எல்லா இடத்துலையுமே ப்ரைஸிங் போயிட்டு இருக்கு. நான் சரௌண்டிங் சுற்றி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். நம்மளோட ஜேபி ஹவுசிங் மக்களுக்காக என்ன பட்ஜெட்டில் ப்ரைஸிங் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சைட் சரௌண்டிங் சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்கு சார். அதில் ஒரு பில்டிங் ஒரு டவர்லையும் பார்த்தீங்கன்னா எப்படியே 3000 ஃபேமிலிஸ் மேலே ஆக்குபேட் பண்ணுறாங்க. நம்ம சைட் சரௌண்டிங் சுற்றி பியூர் ரெசிடென்ஷியல் மட்டும்தான். ஓகே, நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போய் பர்ச்சேஸ் பண்ண போனீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே உங்களுக்கு 8000 9000 போயிட்டு. பட் இங்கே நம்ம லேண்டோடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது சார். என்ன மேடம் சொல்றீங்க? ஆன் ரோடு சைட்டு கேளம்பாக்கத்துலேருந்து நம்ம நியர்பையில் இருக்கோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நான் வாங்க போனாலே 90 லட்சம் ரூபாய் இல்லாமல் இந்த சரௌண்டிங்கில் வாங்க முடியாது. ஆனால் அதையும் பாதி விலையில் இங்கே வீட்டு மனை தரீங்கன்னா சூப்பரான விஷயமா இருக்குது. மேடம், இப்போ இந்த ப்ரைஸ் சொல்லுவீங்களா 3600? ஸோ இதில் இருந்து என் சேனல் பார்த்துட்டு வராங்கன்னா எதாவது பண்ண முடியுமா பெஸ்ட்டாக? என் மக்களுக்காக ஒன்றும் எவ்வளோ பட்ஜெட்டாக பண்ண முடியுமோ கேட்பேன். அதுலேருந்து என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக ஐடியா மணி சார் தெரியாதவங்க யாருமே கிடையாது. நம்ம சேனல் எல்லா இடத்துலையும் நல்லா ரீச். கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 100 rupees நெகோஷியபிள் கொடுக்கலாம் சார். அது ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். அப்போனா ஆல்மோஸ்ட் 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட என் மக்களுக்காக. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் என் சார்பாக உங்களுக்காக டிடெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோ மக்களே. வரவங்க ஃபேமிலியாக வாங்க, வீட்டில் யார் டிசிஷன் அத்தாரிட்டி அவங்கள கூட்டிட்டு வாங்க. நீங்கள் சைட் பார்த்தோன்னா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம ப்ராஜெக்டை பார்த்தாலே பிடிக்கும். ஏன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. ஃபேமிலியோட வரும்போது நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட் ப்ரைஸிங் எடுத்து ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸ்பாட் புக்கிங் ஆஃபர் போயிட்டு இருக்கு. 90% லோன் பண்ணி கொடுக்குறோம். நல்ல ப்ரொஃபைல் இருந்தால்
இருந்தால் ப்ரொஃபைலை பொறுத்து 100% நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம், பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். பேங்கிங் பற்றி கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க 100% லோனு. ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் வச்சிருக்க பார்த்து தான் 100% லோனே பண்ணி தரேன். அப்போ கையில் ₹1 இல்லைனாலும் கனவு இடத்த வாங்க முடியும். கண்டிப்பாக சார். அதுவும் வந்துட்டு ஆல் பேங்க் டைப் இருக்குது. HDFC பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, SBI பண்ணுறாங்க, டாடா கேபிட்டல் பண்ணுறாங்க. ஆல் பேங்க்ல நம்ம டைப் இருக்குது. எதில் வேணாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. இப்போ இந்த இடத்த நான் இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரினா என்ன ஒரு பட்ஜெட்டில் பண்ண முடியும்? இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 90 லட்சம் சொல்கிறாங்க, 95 லட்சம், 1 கோடியே சொல்கிறாங்க. இங்கே அதில் பாதியில் வில்லா கட்டி தர முடியுமா சார்? ஒரு 2 BHK நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக லேண்ட் ஏரியா ஒரு 1200, கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 850 இல்லை 75 lakhsல நல்லா ஸ்பேஷியஸாக கார் பார்க்கிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் சார். என்ன மேடம் சொல்கிறீங்க? ஒரு வில்லா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 4 ரூமில் இல்லாமல் இங்கே ஒரு வில்லாவே அழகாக வாங்கிட்டு போயிடலாம் 75 லட்சத்தில். ஸோ மக்களே வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் கையில் ₹1 இல்லைனா கூட இந்த இடத்துல இடம் வாங்க முடியும் 100% பேங்க் லோன் மூலியமா. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்க பட்சத்தில் ஸோ நீங்கள் இனிஷியல் பேமெண்ட்டு அப்படின்னு இருந்தால் எதுவுமே இல்லை, 100% பேங்க் லோன் போடுறேன். இன்கேஸ் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி ஆகல, இனிஷியல் பேமெண்ட்னா எவ்வளோ இனிஷியலாக பேமெண்ட் இருக்கணும்? மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10% கையில் இருக்கணும் சார். ஒரு 5 lakh 5 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அடிஷ்னல் கையில் வச்சிருந்தா ஒரு முன்பணம் ஒரு 5 லட்சம் இருந்தாலே இந்த இடத்துல இடம் வாங்க முடியும். இது வந்து ஆன் ரோடு ஒரு டிமாண்டான சைட்டுங்க. நீங்கள் வந்து சைட்டை பார்த்தாலே தெரியும். வரும்போது எல்லாமே ஸ்கூல்ஸு, காலேஜ், இந்த வீடுங்க தாண்டி தான் இந்த சைட்டுக்கே நீங்கள் வருவீங்க. ஸோ வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சைட் விசிட் வராங்கன்னா கேப் விசிட் எதுவுமே பண்ண முடியுமா? ஷூர் சார், கண்டிப்பாக. கேப் வேணும் நம்ம சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஃப்ரீ தானே அது? யா சார், ஃப்ரீ தான். ஸோ நிறைய இதுக்கு போய் உங்களுக்கான பட்ஜெட்டான இடம் வீடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏதோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா மை JVP லேருந்து நபிஷா. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.